வாழ்க வளமுடன். ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. பெண்கள் பற்றி தான் எனக்கு தெரிஞ்சுக்க போகிறோம். பெண்கள் பற்றி என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, பெண்கள் மீது வீசக்கூடாத வாசனைகள். அது என்னங்க பெண்கள் மீது வாசனைகள் கேட்குறீங்களா? நம்ம திருவிளையாடல் படம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து கேள்விக்கு எனக்கு ஒரு சந்தேகம், என்ன டவுட் அப்படின்னு பார்த்தா, பெண்களோட கூந்தலுக்கு இயற்கையாக வாசனைகள் இருக்கா, இல்லை வந்து செயற்கையான வாசனை இருக்கான்னு ஒரு கேள்வி கேட்பார் பாருங்க. அந்த மாதிரி பெண்கள் மீதும் ஒரு வாசனை இருக்குது. இது இயற்கையான வாசனையாக செயற்கையான வாசனை அப்புறம் பார்க்கலாம். பெண்கள் மீது மட்டும் இல்லைங்க, ஆண்கள் மீது எல்லா உயிரினங்கள் மீதும் ஒரு வாசனை இருக்குது, தனியாகவே இருக்குது. அதில் முக்கியமாக இன்றைக்கி பெண்கள் மீது எந்த விதமான வாசனை வீசக்கூடாதுன்னு தான் நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். அப்போ ஆண்கள் மீதுனா அதுக்கு இன்னொரு பதிவில் பார்த்துக்கலாம், சரிங்களா? இது இன்றைக்கி பெண்களை மட்டும் பார்ப்போம். சரி, ஃபஸ்ட்டு பெண்கள்லாம் என்னன்றதை பார்த்துப்போம். பெண்கள்லாம் எப்படிப்பட்டவர்கள்? பெண்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், பொறுமையானவங்க, ரொம்ப பொறுமையாக ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணக்கூடியவங்க, நிதானமானவங்க, ஒரு அன்பானவர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு பொறுமையாக நிதானமாக அன்பாக அதை நல்லா தெளிவாக புரிஞ்சிக்கிட்டு செய்யக்கூடியவங்க. இதில் வேறு இன்னொரு விஷயம் கூட சொல்லுவாங்க, பெண் புத்தி பின் புத்தின்னு சொல்லுவாங்க. பெண் புத்தி பின் புத்தி என்ன தெரியுமா அர்த்தம்? பின்னாடி நடக்கக்கூடிய, அதாவது ஃப்யூச்சரில் நடக்கக்கூடிய விஷயங்களை முன்னாடி அறியக்கூடிய இயற்கையாகவே அந்த தன்மை இருக்கிறவங்க தான் பெண்கள். இப்போ நிறைய பேர் கேட்பாங்க, ஆண்களில் வந்து பாருங்கள் எவ்வளோ குருமார்கள் இருக்காங்க, நிறைய பேர் சித்தர்கள் இருக்காங்க, மகான்கள் இருக்காங்க, ஞானிகள் இருக்காங்க. பெண்கள் அந்தளவுக்கு அதிகமாக இல்லையே. பெண்களையும் இருக்காங்க, ஔவையார் இருக்காங்க, காரைக்கால் அம்மையார் இருக்காங்க, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இருந்தாலும் பெண்கள் ஏன் அந்த விஷயத்துக்குள்ளே அவங்க வரமாட்டேன்றாங்க, அதிகமாக வரமாட்டேன்றாங்கன்னா, ஏன்னா ஆண்கள் பயிற்சி செஞ்சால் மட்டும்தான் அந்த நிலை அடைய முடியும். பெண்கள் இயற்கையாகவே அந்த நிலைக்குள்ளே தான் இருக்காங்க. இதை நான் பெண்களே உங்களுக்காக நீங்கள் புகழணும், உங்களை புகழணுன்றதுக்காக சொல்லுங்கள், இதுதான் உண்மை. இப்போ ஒரு ஆண் நின்றுட்டுருக்காருங்க, நான் இப்போ அந்த ஆணை இங்கேருந்து பார்க்குறேன்னு வச்சுக்கோங்க. அவர் அந்த பக்கம் திரும்பி நின்றுட்டுருக்காரு, நான் இங்கேருந்து அந்த ஆணை பார்க்குறேன். அவரோட தலைப்பகுதி, அதாவது பின் பக்க பகுதி பார்க்குறேன் நான், அவருக்கு ஒன்றும் சென்ஸ் ஆகாது. இதே ஒரு பெண் நின்றுட்டுருக்காங்க, அவங்க தலைப்பகுதி இந்த பக்கம் பின்னாடி, அவங்க பின்னாடி பக்கம் நான் பார்த்துட்டு அவங்க திரும்பி பார்ப்பாங்க, யாரும் என்ன பார்க்குற மாதிரி இருக்கேன்னு ஃபீல் பண்ணுவாங்க. இதை நிறைய பெண்கள் அனுபவிச்சிருப்பீங்க, சரிங்களா? இது வந்து இயற்கையாகவே பெண்களுக்கு அந்த சென்சிட்டிவிட்டி இருக்குது. அந்த ஃப்யூச்சரில் நடக்கக்கூடியதை இப்போ புரிஞ்சிக்கக்கூடியதை, அதாவது அந்த தன்மை இருக்குது அவங்களுக்கு. அடுத்து என்ன நடக்கும், இது இப்படி செஞ்சால் என்ன நடக்கும்னு தெரியும். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய பல பெண்கள் இந்த உலக வாழ்க்கை மாயத்தில் என்ன பண்ணுறாங்க, மாயை வாழ்க்கைன்னு சொல்கிறாங்க பாருங்கள். இந்த உலக வாழ்க்கைக்குள்ளே வந்து பெண்கள் ஆண்களுக்கு சம உரிமை வேணும்னு சொல்லி பெண்கள் தங்களை, கோச்சிக்காதீங்க பெண்களே, தாழ்த்தி கொள்கிறீர்கள். பெண்கள் எப்பயுமே இந்த லெவலில் இருக்காங்க, ஆண்கள் இந்த லெவல் தான். அவங்களோட சென்ஸ் இருக்கட்டும், அவங்களோட அன்பாக இருக்கட்டும், அவங்களோட புரிதல் நிலையாக இருக்கட்டும். ஒரு ஸ்கூல் எந்த ஸ்கூலில் ஆனாலும் இருக்கட்டும்ங்க, எந்த வருஷம் ஆனாலும் 10th +2 யாருங்க ஹையஸ்ட் ஸ்கோர் எடுக்கிறா? ரொம்ப ரொம்ப ரேராக ஒரு பையன் எடுப்பார், மேக்ஸிமம் பெண்கள் எடுப்பாங்க. ஏன் பெண்கள் எடுக்கிறாங்க? புரிதல் தன்மை அவங்களுக்கு வேறு, அவங்களோட நிலையே வேறு. இப்போ இந்த உலகத்தில் என்ன பண்ணிட்டாங்க, சம உரிமைன்னு இங்கே இருக்கிற பெண்கள் சம உரிமைக்கு இங்கே இறங்கி வந்துட்டாங்க, கீழே இறங்கி வராங்க. எதுக்கு கீழே இறங்கி வரணும்? நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்தாலே நீங்கள் உயர்ந்தவங்கள தான் இருக்கீங்க. அதனால தான் இந்த பூமிக்கே பூமி தாய் பூமி மாதா. ஏன் பூமியை அம்மான்னு சொல்கிறோம், பூமியை ஏன் தாய்னு சொல்கிறோம், ஏன் பூமியை பெண்ணாக பார்க்குறோம்? ஏன்னா அவ்வளோ உயர்ந்தவர்கள், பெண் தன்மையினால் அவ்வளோ உயர்ந்தவர்கள். இந்த நம்ம உலகத்தை விட்டுருங்க, நம்ம கண்ட்ரிக்குள்ளே இருக்கக்கூடிய நிறைய நதிகள் இருக்குது பாருங்கள். எல்லா நதிகளுக்கும் மேக்ஸிமம் 99.99% இருக்கிற நதிகளுக்கு பேர் வந்து பெண்கள் பேர் தான். யமுனா, கங்கா, காவேரி, இந்த மாதிரி பேர் தான். ஏன் இந்த நதிகளுக்கெல்லாம் பெண்களோட பேர் வச்சுருக்காங்க? ஏன் குமார், விஷ்ணு, வேறு ஏதாவது சிவன் கூட, ஒரு சிவன் கூட நதிக்கு பேர் வைக்கலாம்ல, அது இறைத்தன்மை கொண்ட பேர் தானே. இந்த மாதிரிலாம் ஏன் வைக்கலை? ஏன்னா எல்லாமே பெண்கள் தான். அதாவது பெண்கள்ங்கிறது அவ்வளோ உயர்ந்தவர்கள். இன்னும் ரொம்ப முக்கியமானது, பெண்கள் சக்தி. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பெண்கள்னாலே சக்தி. இப்போ நிறைய பேர் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, நீங்கள் வீட்டில் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சும்மா தாங்க இருக்கிறேன். வேலைக்கு போகாத பெண்கள் வீட்டில் என்னங்க பண்ணீங்க? சும்மா தாங்க இருக்கிறேன். சும்மா இருக்கீங்களா? ஆமாங்க. அப்போ வீட்டில் துணி துவைக்கிறதில்ல, சமையல் செய்கிறதில்ல, ஒரு வேலையும் பண்ணுறதில்ல, எல்லா வேலையும் பண்ணுறாங்க. அப்படின்னா சும்மா இருக்குன்றீங்க. அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டால் அவங்க சொல்லுவாங்க, நான் ஹவுஸ் ஒய்ஃப், ஹோம் மேக்கர். இந்த மாதிரி இனிமேல் அந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க. பெண்கள் எப்படி தெரியுமா, இப்போ வீட்டில் இருக்கிறவங்களா இருந்தாலும் வேலைக்கு போகாமல் இருந்தாலும் இல்லத்து அரசின்னு சொல்லுங்கள். இல்லத்து அரசி. ஒரு பில்டிங்கை எவ்வளோ தான் ஒரு ஆண் வந்து கோடியாக பணம் சம்பாதிச்சு ஒரு பில்டிங் கட்டி செம்மையாக சூப்பராக வச்சுருந்தாலும் அந்த பெண் குடும்பம் நடத்தினா தான் அது வீடு, இல்லைனா அது பில்டிங், ஒரு ரூம், ஒரு ஹால், இவ்வளோதாங்க. வீடாக இருக்கணும்னா பெண்கள் தான் சிறப்பாக இருக்க வேண்டும். பெண்கள் தான் சக்தி. பெண்கள் இருந்தால்தான் ஒரு ஆணின் வெற்றிக்கு பின்னும் பெண் இருக்கிறார்கள்னா
ஒரு ஆண் சாதிக்கணும்னா பெண் கூட இருந்தால் தான் சாதிக்க முடியும். பெண் இல்லாமல் எந்த ஆணாலும் சாதிக்க முடியாது. இதை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோவில் பேசியிருக்கிறோம். அவ்வளோ சக்தி வாய்ந்த பெண்கள் இந்த உலக மாயை வாழ்க்கையில் மாட்டிக்கிட்டு சில நேரங்களில் அவங்களோட உணர்வு நிலை அது ஏதோ ஒரு மாற்றத்தினால அவங்க மேலே இருந்து இயற்கையாக வரக்கூடிய வாசனை தவிர வேறு சில வாசனைகள் உருவாகி வர ஆரம்பிச்சிருக்கு. அதில் முக்கியமான வாசனை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சோத்து கத்தாழ வாசனை. அது என்னங்க சோத்து கத்தாழ வாசனைன்னு கேட்குறீங்களா? சோத்து கத்தாழை எடுத்து அந்த க்ரீன் மேலே இருக்குது பாருங்கள், பச்சை கலர் லீஃப் மாதிரி, அதை மட்டும் சீவிட்டிங்கன்னா உள்ளே ஜெல் இருக்கும் பாருங்கள். அதை ஸ்மெல் பண்ணி பாருங்கள். அந்த ஸ்மெல்லே ஒரு மாதிரி ஒரு கசப்புத்தன்மையான ஸ்மெல்லாக இருக்கும். அதை நல்லா வாஷ் பண்ணிட்ட பிறகு அந்த ஸ்மெல் போயிடும். அதில் ஜூஸ் போட்டு குடிக்கலாம். அது உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி தரக்கூடியது. சோத்து கத்தாழை ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஆண்கள் குடித்தா அது உடம்புக்கு பலம் கொடுக்கக்கூடியது. பெண்களும் குடிக்கலாம். ஒரு நல்ல ஒரு தன்மை கொடுக்கக்கூடியது. தேவையில்லாத உடம்புல இருக்க சூட்டை கழிக்கக்கூடியது சோத்து கத்தாழை. சரிங்களா? அப்போ அந்த கழுவாமல் இருக்கும்போது ஒரு வாசனை வரும் பாருங்கள். அந்த வாசனை ஒரு பெண் மீது வருது அப்படின்னாலே அவங்களோட நிலையிலேருந்து மாறி இருக்காங்கன்னு அர்த்தம். இப்போ ஒரு பெண் அப்படின்னால மகாலட்சுமி எப்படிங்க? இப்போ ஒரு சாமி ரூமுக்கு போகிறோம், ஒரு கோயிலுக்கு போகிறோம், ஒரு மகாலட்சுமி ஒரு தெய்வம், சரிங்களா? பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்? ஒரு தெய்வீக கலை, ஒரு சூப்பராக இருப்பாங்க. ஒரு அன்பு இருக்கும், நமக்குள்ளே ஒரு மகிழ்ச்சி பிறக்கும், நமக்குள்ளே ஒரு இனம் புரியாத ஒரு விதமான உருவாகுது பாருங்கள். ஒரு இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷம் ஏதோ ஒன்று உருவாகுது பாருங்கள். அந்த வாசனை, அந்த கலை, அந்த தெய்வீக கலை எல்லா பெண்கள்கிட்டையும் இருக்குன்னு சொல்ல வரல, எல்லா பெண்கள்கிட்டையும் இருக்கணும். இருந்தால் அவங்க மகாலட்சுமி, இருந்தால் அவங்க சக்தி. இப்போ இந்த மாதிரி சோத்து கத்தாழைக்கு அந்த வாசனை கரெக்டு. ஆனால் ஒரு பெண்களுக்கு அந்த வாசனை அப்படின்னும்போது, ஒரு பெண்ணுக்கு அந்த வாசனை போது அது சரியில்லை. அவங்களோட எனர்ஜி லெவலில் நிறைய மாற்றம் இருக்குது. உடல்நிலையில் அவங்க மாற்றம் இருக்குது. ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்குள்ளே போட்டு படுத்தி எடுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா அவங்க சக்தி நிலையிலேருந்து இறங்கிட்டாங்க, மகாலட்சுமி தன்மையிலேருந்து அவங்க மாறிட்டாங்கன்னு அர்த்தம். இது எப்படி சரி பண்ணுறது அப்புறமா தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இது ஒன்று. இன்னொன்று, சில பெண்கள் எப்படி தெரியுங்களா, எப்பயுமே பக்தியோடு இருப்பாங்க. பக்தி ரொம்ப நல்லது தானே? பக்தி ரொம்ப நல்லது தான். அவங்க அதீத பக்தி, அவங்க மேலேருந்து வேப்பம் கொழுந்து, வேப்பம் பூ, வேப்ப இலை, அதுலேருந்து ஒரு வாசனை வரும் பாருங்கள். அந்த வாசனை வர ஆரம்பிச்சிடும். இப்போ அதீத பக்தி நல்லதான்னு கேட்டால், அதீத பக்தி ரொம்ப நல்லது. யாருக்குன்னு கேட்டால், எனக்கு இந்த உலக வாழ்க்கை வேண்டாம், நான் சன்னியாசியாக போகிறேன், சாமியாராக போகிறேன்னா அவங்களுக்கு அது நல்லது. இந்த உலக வாழ்க்கையில் நான் குடும்ப வாழ்க்கையும் பார்த்துக்கணும், நான் ஆஃபீஸும் போகணும், ஒர்க் பண்ணிக்கணும், அதே நேரத்தில் நான் பக்தியாகவும் இருக்கணும் அப்படின்னும் போது அவங்களுக்கு இந்த குடும்ப வாழ்க்கை தடைபடுவதற்கான இப்போ அந்த பக்தி நல்லது தான். ஆனால் இந்த உலக வாழ்க்கையும் பார்த்துக்கணும், அதே நேரத்தில் இந்த குடும்ப வாழ்க்கையும் கவனிச்சிக்கணும், ப்ளஸ் வேலைக்கும் போகணும், அதே நேரத்தில் பக்தியோடு இருக்கணும். அப்படின்னு இருக்கும்போது இந்த வேப்பம் இலை, வேப்பம் கொழுந்து, அந்த வாசனை அவங்க மேலே வருது பாருங்கள், ரொம்ப அதீத பக்தினால் வரக்கூடிய வாசனை, அதுவும் அவங்கள இந்த உலக வாழ்க்கையில் தடைப்படும். இந்த உலக வாழ்க்கை முழுமையாக வாழ விடாமல் தடைப்படும். அது என்னங்க இந்த உலக வாழ்க்கை அப்படின்னா, மனசுக்குள்ளே ஒரு விஷயம் இருக்கும், நம்ம இதெல்லாம் நல்லா சொந்தமாக வீடு வாங்கலாம், இல்லை பெருசாக கட்டலாம், இல்லை நிறைய இன்பங்கள் அனுபவிக்கலாம், சுகங்கள் அனுபவிக்கலாம்னு இருக்கும். அது ஒரு சின்ன ஆசையாக இருக்கும். இப்போ இந்த பக்தி என்ன பண்ணுன்னா அதை தடுக்கொடுத்துரும். இப்போ உங்களால் அந்த பக்திக்குள்ளேயும் முழுசாக மூழ்க முடியாமல், அதே நேரத்தில் இந்த உலக வாழ்க்கையும் முழுசாக வாழ முடியாமல், எப்போன்னு கேட்டால் அந்த வேப்பலை ஸ்மெல் வருது பாருங்கள், அந்த மாதிரி வரும்போது இப்போ இது எப்படி இருக்கணும்னா பேலன்ஸாக இருக்கணும். பேலன்ஸாக இருக்கும்போது அந்த மாதிரி வேப்பலை ஸ்மெல், இந்த வேப்பம் கொழுந்து ஸ்மெல், இந்த மாதிரி ஸ்மெல் வராது. பக்தி, நான் மறுபடியும் சொல்கிறாங்க, பக்தி நல்லது தான், அது அளவோடு இருக்கணும். நான் சாமியாராக போகிறேன், சன்னியாசியாக போகிறேன், தாராளமாக நீங்கள் விடலாம். ஆன்மீகத்துக்குள்ளே போகிறேன், கம்ப்ளீட்டாக ஆன்மீகத்துக்குள்ளே தான் இருக்கேன், தாராளமாக நீங்கள் இருக்கேன். எனக்கு இது குடும்ப வாழ்க்கையும் வாழணும் அப்படின்னா நீங்கள் அந்த ஸ்மெல் சரி பண்ணணும். அதற்காக என்ன பண்ணணும் அதையும் சொன்னேன். பக்தி நீங்கள் ரொம்ப பக்தியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. பக்தியோடு இருங்க, சாமி கும்பிடுங்க, கோயிலுக்கு போங்க, எப்பயுமே கடவுளை நினச்சிட்டுங்க, எப்போ நீ தான்ப்பா எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்னு சொல்லி சரணாகதி நிலையில் கூட இருங்க. ஆனால் இந்த உலக வாழ்க்கை அனுபவிக்கிறதுக்கான தேவையான அளவுக்கு இங்கேயும் வாழுங்க, அங்கேயும் இருங்க. சரிங்களா? அடுத்தது இன்னொரு விஷயங்க, சிலருக்கு உளுந்து வாசனை அடிக்கும் உடம்பு மேலே. உளுந்து வாசனையா? ஆமாங்க, உளுந்து அப்பளம் இருக்குது பார்த்தீங்களா, அப்பளத்தை பொரிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வாசனை வரும் பாருங்கள், அந்த வாசனை சில பெண்கள் மேலே வரும். அந்த மாதிரி தன்மையும் அவங்களுக்குள்ள ஏதோ டேமேஜ் நடந்துகிட்டு இருக்குது, மனசளவில் ஒரு டேமேஜ் நடந்துருக்கு. நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த வாசனை உளுந்த வாசனைங்கிறது மனசளவில் அவங்களுக்கு டேமேஜ் பண்ணிக்கிட்டு இருந்தால் அந்த மாதிரி ஒரு வாசனை அவங்களுக்கு மேலே வரும். அவங்க ரொம்ப, அதாவது இந்த வாசனைலாம் எப்போ தெரியும், அவங்க 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கும்போது நமக்கு தெரியாது. இப்போ பக்கத்தில் இந்த அடுத்த ஹாலில் இருந்தால் கூட தெரியும். இப்போ நான் இங்கே உட்காந்துருக்கோம், இந்த ரூமில் வேறு யாரும் கிடையாது, நான் மட்டும் உட்காந்துருக்கிறேன், பீஸ்ஃபுல்லாக இருக்குது, எந்த ஒரு வாசனையும் பெருசாக எந்த ஒரு வாசனையில் ஊதுபத்தி எத்திகள் எதுவுமே இல்லை. இப்போ யாரோ ஒருத்தவங்க உள்ளுக்குள்ளே வராங்க அப்படின்னா அப்படி மோந்து பார்க்கும்போது ஸ்மெல் மாறும்.
சரிங்களா? இதே கூட்டத்தில் இருக்கும்போது 4-5 பேர் 10 பேர் இருக்காங்க அப்படின்னா அவங்க பக்கத்தில் இப்படி நம்மளை கிராஸ் பண்ணி போகிறாங்க, இல்லை பக்கத்தில் நம்ம கிட்ட வந்து நின்று பேசுகிறாங்க, ஒரு 2 feet 3 feet டிஸ்டன்ஸில் பேசுகிறாங்க அப்படின்னும் போது அவங்க மேலேருந்து ஒரு ஸ்மெல் வரும். இப்போ நம்ம நிறைய பேர் ஃப்ராக்ரன்ஸ் போட்டுக்கிட்டு சென்ட் அடிச்சுக்கிட்டு பர்ஃப்யூம் பண்ணிக்கிட்டு அந்த ஸ்மெல்லை தாண்டியும் சிலருக்கு அந்த ஸ்மெல் வரும். புரியுதுங்களா? அப்போ பெண்கள் மீது இந்த மாதிரி வாசனையெல்லாம் வராமல் இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ நிறைய பேர் வீட்டில் வந்து பெண்கள் சமைக்கிறாங்க, நிறைய பேர் வீட்டில் இல்லைங்க, எல்லார் வீட்லையும் பெண்கள் தான் சமைக்கிறாங்கன்றீங்களா? கரெக்ட். எல்லார் வீட்லையும் பெண்கள் சமைக்கிறாங்க. நிறைய பேர் வீட்டில் வந்து மாமிசம் சமைக்கிறாங்க, நான் வெஜிடேரியன் சமைக்கிறாங்க. நான் வெஜிடேரியன் சமைக்கிறதுக்கு முன்னாடி குளிச்சுட்டு தான் நான்வெஜ் சமைக்கணும். சமைச்சு முடித்த பிறகு குளிச்சுட்டு தான் நான்வெஜ் சமைக்கணும். சரிங்களா? குளித்த பிறகு சமைக்கிறது ரொம்ப நல்லது. சமைச்சிட்டு ஏன் குளிக்கணும்? அது முக்கியமான மாமிசம் சமைச்ச பிறகு ஏன் குளிக்கணும் அப்படின்னா, அந்த ஃப்ளஷ், அந்த ரத்தம், அந்த விஷயங்கள்லாம் இருக்குது பாருங்கள், அது அவங்க மேலே படுது பாருங்கள், அதில் ஒரு வாசனை க்ரியேட் ஆகிட்டே இருக்கும். இந்த வாசனை நெகட்டிவ் எனர்ஜிஸ் அட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். நம்ம இருக்கிற இடத்துல எப்பயுமே சூட்சமான சக்திகள் வந்துக்கிட்டே போயிட்டே இருக்கும். இப்போ அப்படியே உலாவிக்கிட்டே இருப்பாங்க. சரிங்களா? சூட்சமத்தை வரும்போது நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதை பற்றி இன்னும் டெப்த்தாக. அந்த மாதிரி சூட்சமத்தில் இருக்கக்கூடிய தேவையில்லாத ஆற்றல் கொண்ட சக்திகள் ஆர் நெகட்டிவான சக்திகள் இந்த மாமிச வாசனைக்கு வந்து கிட்ட அட்ராக்ட் ஆகி வந்துடுவாங்க. இப்போ மாமிசம் சமைச்ச பிறகு அவங்க குளிக்கும்போது அந்த வாசனைலாம் போன பிறகு அவங்களுக்கு அந்த நெகட்டிவ் எனர்ஜி வந்து சேர மாட்டாங்க. சரி இருக்கட்டும், நெகட்டிவ் எனர்ஜி வந்தால் தான் என்னென்னா கேட்டால், வந்தால் நிறைய டேமேஜ் நடக்கும். மனநிலையில் மாற்றங்கள் ஏற்படும், உடல்நிலையில் மாற்றங்கள் ஏற்படும். அவங்க போட்டு உங்களை ஒரு மாதிரி இவங்க படுத்துவாங்க, கோவம் வரும். இந்த பெண்களுக்கு இப்போ நான்வெஜ் சமைச்சிட்டு குளிக்காமல் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, திடீர்னு கோவம் வரும், ஒரு மாதிரி இருக்கும், டென்ஷனாக இருக்கும். நல்லா தான் சமைச்சோம், எல்லாமே நல்லா தான் இருக்குது, இருந்தாலும் என்னமோ தெரியல மனநிலை சரியில்லை, உடம்பு ஒரு மாதிரி போட்டு படுத்திட்டு உடம்புலாம் வலிக்குதுப்பா அப்படிலாம் தோணும். இது காரணம் என்னென்னு கேட்டால் அந்த நெகட்டிவ் எனர்ஜிஸ் வர்றது தான். அப்போ நெகட்டிவ் எனர்ஜிஸ் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா குளிச்சுட்டு வந்துடணும். சரி, மொத்தமாக இந்த பெண்கள் மேலே நல்ல வாசனை அடிக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அதை தெரிஞ்சுக்கலாமா? கஸ்தூரி மஞ்சள்னு ஒன்று கிடைக்குதுங்க. அந்த ஒரிஜினல் கஸ்தூரி மஞ்சளான்னு பார்த்துக்கோங்க. இது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டால், இப்போ மஞ்சள் வாங்குகிறோம், தண்ணியில் குழைச்சிட்டு இப்படி கையில் நல்லா தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சிட்டு கை வாஷ் பண்ணுறேங்க, க்ளீனாக இருக்கணும். கை க்ளீனாக இருக்குது அப்படின்னா அந்த மஞ்சள் ஒரிஜினல் மஞ்சள். இதே அந்த மஞ்சள் நீங்கள் யூஸ் பண்ண பிறகு கையில் வாஷ் பண்ணிவிட்டு கையை வாஷ் பண்ண பிறகு லைட்டாக மஞ்சள் பட்டிருக்கு, இல்லை இப்படி எடுத்தோம் அப்படின்னா இந்த 5 விரலையும் நுனியில் மஞ்சள் இருக்குது, இல்லை மஞ்சள் இருக்குது அப்படின்னாலே அந்த மஞ்சளில் கலர் கலந்துருக்காங்கன்னு அர்த்தம். அந்த மாதிரி கலர் கலந்த மஞ்சள் போடக்கூடாது. மஞ்சள் கஸ்தூரி மஞ்சள் யூஸ் பண்ணும்போது உடம்புல வாசனையும் இருக்கும். இது மட்டும் இல்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தி, கிருமிகளை அண்டக்கூடாது மஞ்சள். அப்போ உடம்புல ஃபிசிக்கலாகவும் அந்த கிருமிகள் அண்ட விடாமல் பாதுகாக்கக்கூடிய தன்மை மஞ்சளுக்கு உண்டு. அந்த வாசனை நல்ல எனர்ஜியை மட்டும் ரிசீவ் பண்ணக்கூடியதாக இருக்கும், நல்ல எனர்ஜி அட்ராக்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் அந்த மஞ்சள் அவங்க மனநிலையை மாற்றக்கூடியதாக இருக்கும். அரோமா தெரப்பின்னு சொல்லுவாங்க. அரோமா தெரப்பியில் பல வாசனைகள் இருக்குது. ஒரு வாசனைக்கும் ஒரு மாதிரியான மனநிலை மாற்றங்கள் ஏற்படும். அப்போ இந்த மஞ்சளோட வாசனை அவங்க மனசை அமைதிப்படுத்தக்கூடியது. அப்போ கஸ்தூரி மஞ்சள் யூஸ் பண்ணலாம். கஸ்தூரி மஞ்சள் பெண்கள் தினமுமே போட்டு குளிக்கலாமான்னு கேட்டால், ஏற்கனவே சொன்ன நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, நான் மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிறாங்க, ஆனால் உடம்புல மஞ்சளாக இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் ஒட்டிக்குது, அது ட்ரெஸ் விட்டும் போக மாட்டேங்குது, எவ்வளோ தான் வாஷ் பண்ண போக மாட்டேங்கிறாங்க. அப்போ அந்த மஞ்சள் சரியில்லாத மஞ்சள், அதாவது டூப்ளிகேட்னு சொல்லலாமான்னு கேட்டால் கலப்படம் கலந்த மஞ்சள்னு கூட சொல்லலாம். சரிங்களா? அப்போ நல்ல மஞ்சளாக வாங்குங்க, நல்ல மஞ்சளாக யூஸ் பண்ணுங்கள். உங்கள் உடம்புக்கும் நல்ல ஒரு தெம்பு கிடைக்கும். உங்கள் ஸ்கின் டோன் நல்லா மாற ஆரம்பிக்குங்க, ஸ்கின் நல்லா அழகாக ஆரம்பிக்கும். இதை தவிர உங்கள் எனர்ஜி லெவலில் மாற்றம் ஏற்படும். உங்கள் வாசனை நல்ல வாசனை இருக்கும்போது தெய்வீக அருள், தெய்வீக ஆற்றல், நீங்கள் மகாலட்சுமியாக மாறிடுவீங்க. அப்போ மகாலட்சுமியாக மாறும்போது மகாலட்சுமியோட தன்மை உங்களுக்குள்ளே வரும். மகாலட்சுமி எப்படிப்பட்ட இடத்துல இருப்பாங்க, அப்படிப்பட்ட இடமாக உங்கள் வீடும் நீங்கள் இருக்கக்கூடிய இடமும் சூழ்நிலை மாறிவிடும். புரியுதுங்களா? சரி, வேறு என்ன பண்ணலாம்? இது மஞ்சள் போட்டு குளிக்கிறேன், ஓகே. அடுத்து வேறு என்ன பண்ணலாம்? ஜவ்வாது இருக்குது பாருங்கள், ஜவ்வாதோட வாசனை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஒரிஜினல் ஜவ்வாது கிடச்சதுன்னா வாங்கிட்டு லைட்டாக ட்ரெஸ்ஸில் சும்மா அப்படி எடுத்து ஒரு பிஞ்ச் எடுத்து 2 பக்கம் தடவிட்டிங்கன்னா கூட போதும். சரி, நான் பர்ஃப்யூம் யூஸ் பண்ணலாமா? ஒரிஜினல் பர்ஃப்யூம் தாங்க 4500 கொடுத்து வாங்குறாங்க, 5000 கொடுத்து வாங்குறாங்க. நீங்கள் எவ்வளோ தான் காசு கொடுத்து நீங்கள் பர்ஃப்யூம் வாங்கினாலும் அது கெமிக்கல் தான். அது உங்கள் விருப்பம், அதை நான் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், யூஸ் பண்ண கூட நான் சொல்லலை, அது உங்கள் விருப்பம். ஆனால் இந்த மாதிரி இயற்கையான வாசனை வர மாதிரியான பொருட்கள் நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஒரிஜினல் சாண்டல் ஆயில் யூஸ் பண்ணலாம். ஒரிஜினல் சாண்டல், சிந்தட்டிக் யூஸ் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி நீங்கள் ஒரிஜினலாக யூஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு நமது மனநிலை சரியாகும், செகண்டு நமது ஆரா கிளென்ஸ் ஆகும், தேர்டு நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. நம்ம ரொம்ப மகாலட்சுமி அழகாக இருப்போம். யார்? பெண்கள் தாங்க. நம்ம ஒன்றுனா நான் என்னையும் சேர்த்துக்கிறேன்னு வச்சுக்காதீங்க, நம்ம எல்லோரும் ஒன்றுன்னு சொல்ல வரதுக்காக அப்படி வந்தேன், நம்ம பெண்கள் தான். அப்போ பெண்கள் ஒரு மங்களகரமாக இருக்கும்போது வீடு சுபிக்ஷமாக இருக்கும், வீடே சூப்பராக இருக்கும். அப்போ உங்களுடைய ஹஸ்பண்டு, உங்கள் அண்ணன் தம்பி, உங்கள் அப்பா, உங்கள் பசங்க, ஆண்பள பசங்க
எல்லாருமே வாழ்க்கையில் முன்னேறதுக்கு ஒரு ஆணின் வெற்றிக்கு பின்னாடி ஒரு பெண் இருக்கிறார்களா, அந்த ஆணோட வெற்றிக்கு பின்னாடி எப்பயுமே இருந்து அவங்கள சூப்பராக டெவலப் பண்ணி கொண்டு வருவீங்க. இல்லைங்க நானும் டெவலப் ஆகணும்னு ஆசைப்பட்றேன், அது எப்படிங்க அவங்க மட்டும் டெவலப் ஆகலாம், நீங்களும் டெவலப் ஆவீங்க, உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சூப்பராக சாதிக்க ஆரம்பிச்சிடுவீங்க. இப்போ எல்லா பெண்களும் நிறையா டெவலப் ஆன பெண்கள் எல்லாம் இந்த மாதிரி பண்ணாங்களான்னு கேட்டால் நிச்சயமாக பண்ணியிருப்பாங்க, வெளியில் யாரும் சொல்ல மாட்டாங்க. பேக்ரவுண்டில் நிச்சயமாக இந்த மாதிரி நல்ல விஷயம் பண்ணாமல் அவங்களால யாராலையும் வாழ்க்கையில் வெளில வர முடியாதுங்க. அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி. சரிங்களா? சரி, அவங்கள பற்றி இப்போ நம்ம கேள்வி இல்லை, நமக்கு உங்களோட லைஃப், உங்களுக்கு உங்களோட லைஃப் தான் தேவை. அப்போ நீங்கள் இதை பயன்படுத்த நீங்கள் நிச்சயமாக சூப்பராக லைஃப்பில் டெவலப் ஆகி வரலாம். எப்பயுமே ஒரு நல்ல ஃப்ராக்ரன்ஸ், நல்ல வாசனையோட, முகத்தில் ஒரு புன்னகையோட, மகிழ்ச்சியான முகத்தோட, பொன்னகை போட்டிங்களா இல்லைன்னு தெரியாது, ஆனால் புன்னகையோட சந்தோஷமாக ஜாலியாக இருங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை சிறப்பாக மாற ஆரம்பிக்கும். மாற ஆரம்பிச்சிடுச்சு, மாறிக்கிட்டே இருக்கீங்க. வாழ்க்கை சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.